வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிமனை திறப்பு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தேர்தல் பணிமனை திறந்து வைத்தார். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். நேற்றைய தினம் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து இன்று தேர்தல் பணிமனையை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திறந்து வைத்தார். தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகையில், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிச்சயமாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்வார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட வெளியில் இருக்கின்ற குற்றவாளிகள் அனைவரும் சிறைக்கு செல்ல வைத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க அதிமுக முன்னிற்கும். தமிழ்நாட்டில் சமத்துவ தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண மக்கள் நிலைமை என்ன என்று பாருங்கள். தமிழகத்தில் சர்வசாதாரணமாக மாணவர்களுக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன. அதை தடுப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிமுக ஆட்சி அமைந்ததும் முதலிலே 10,000 ரூபாய் மற்றும் 2,000 ரூபாய் பொங்கல் பண்டிகைக்கு 1,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் போன்ற அனைத்து வாக்குறுதிகளும் உடனே நிறைவேற்றப்படும். தமிழக அரசு ஊதாரி அரசு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்தார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் பொழுது அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்கும். கஞ்சா போதை இல்லாத தமிழகத்தை அதிமுக அரசு மீண்டும் ஏற்படுத்தும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். தேர்தல் பணிமனை திறப்பு விழாவில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அவர் எது நினைத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆளுநர் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அதிக பதவியில் அயராக உழைத்து மறைத்து மறைந்தாலும் நம்முடைய உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சமத்துவ தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அமைச்சருடனும் நம்முடைய திருவிழாநகர் ஒரு சிறப்பான அதற்குரிய அண்ணா முன்னேற்றத்திற்கான கோரிக்கை என்கின்ற வகையில் நம்முடைய திருவிழாநகர் தொகுதியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆதரவு அளித்து முன்னேற்ற கழக தலைவராக
ஆடியோ கூட்டணி வரவேற்கின்ற தொடர் நிகழ்ச்சியை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நிகழ்ச்சியிலே உரிய காலத்தில் வரவேற்று சிறப்பான முறையில் அமைக்கின்ற நம்முடைய பேசினா கொஞ்சம் விஷயம் திருவிழாவுடைய பகுதிகளுடைய செயலாளர்கள் அரசு சகோதரர் எம்பி பன்னூறு மற்றும் கோபால் மற்றும் தமிழ் மாநில பகுதி சமாஜ் கட்சி சார்ந்த அறுவை சகோதரர்கள் அன்புக்குரிய அனைவருக்கும் முதலில் பத்திரிகை சார்ந்த அனைவருக்கும் சார்ந்த வரவேற்கின்ற நம்முடைய கடந்த தலைவர்கள் கடலின் சார்ந்த சமூகத்தில் மற்றும் நம்முடைய கோயில்களை சார்ந்த அனைத்து சகோதரர்கள் அசைவதற்குமே முதலினுடைய மகிழ்ச்சி கலந்த மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய பிரதமர் ஆடியோ வரல தாமதம் என்ன தாமதம் வைத்த நோக்கி கொண்டிருக்கீங்க சும்மா ஏன் இருக்கீங்க நம்முடைய நேரம் தாமதம் இருந்தாலும் கூட அந்த தாமதம் ஒரு பெரிய பொருள் அல்ல. தேர்தல் 26 மணி நேரம் கண்ணில் அழுத்தமாக ஊழலுக்கு முடியாத உழைப்பு கண்டிப்பாக அனைத்து அண்ணாவின் நேற்று கலந்துடைய ஆதரவு பெற்று வருகின்ற அவருடைய அன்பு சகோதரர்கள் போட்டி ஆம்சாம் அவர்களுக்கு ரத்தத்திலே வாக்குகளை பெற செய்து ஒரு மகத்தான வெற்றியை திருவிழாக தொழிலை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்ற சமயத்தை நம்முடைய கடந்த தொடர்கள் மகளிர் சகோதரர்கள் தொடர்பு சார்ந்த அன்பு சகோதரர்கள் அத்தனையுமே இங்கே பெரும்பெருளாக ஒன்று கூடியிருப்பதை நாம் நினைத்து பெரும்பெருளாக ஒன்று கூடியிருப்பதை பார்க்கும்போது கண்டிப்பாக திருமதி பொற்கொடி ராமசாமியுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக சென்னையிலே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக சகோதரி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள் நுழைவார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி. இந்த நேரத்தில் நான் தெரிவித்து ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். நம்முடைய அன்பு சகோதரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த 5 ஆண்டு காலத்தில் சீரழிந்த இந்த திருவிழா சட்டமன்ற தொகுதி முழுமையாக அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு சிறப்பான தொகுதியாக நிச்சயமாக மாற்றி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறேன். அதற்காக அவருக்கு முழுமையாக அனைத்து அண்ணாவினால முன்னேற்ற கழகம் அமைச்சரவை முழுமையாக அவருக்கு என்பதை நான் நேற்று சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றை மட்டும் நான் நேற்று சொல்கின்றேன். குறிப்பாக நம்முடைய பொருட்களை அம்சங்களை பொறுத்தவரை அவருக்கு அரசியல் வர வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஆனால் தன்னுடைய கணவர் மகளிருக்கு பிறகு அவருடைய இந்த கனவு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்கு குரல் கொடுப்பது, அவருடைய நலன்களை பாதுகாப்பது, திருவிழாவுக்கு எந்த காலத்தில் திட்டங்களை கொண்டு வந்து ஒரு மேம்பாடு அடைந்த தொகுதியாக மாற்றி கருதுவது இது ஒரு இலக்கு. இன்னொரு இலக்கு என்று சொன்னால் ஒரு குடும்பத் தலைவி, ஒரு குடும்பத் தலைவர், ஒரு குடும்பத் தலைவர் ஒரு குடும்பத்திலே இல்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த பிள்ளைகளை பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து அது தன்னுடைய தந்தையை இழந்த அந்த சோகத்தில், கணவனை இழந்த சோகத்தில் அன்பு சோகம் இருக்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். அப்படி ஒரு படுகொலை, ஒரு கோணமாக கொடூரமாக
படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிலையில் அதற்கு சட்டம் என்று சொல்லுகிறது. பேருக்கு சில பேருக்கு பிடித்து அவர்களுக்கு தருகிறாங்க. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் இதுவரையில் யாரும் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த குற்றவாளிகள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இரண்டாவது நாள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய ஆம்சாங் தொழில் சம்பந்தப்பட்ட பல்வேறு சம்பந்தப்பட்ட வெளியேறுகின்ற குற்றவாளிகள் அனைவருமே உள்ள சிறைக்கு செல்கின்ற ஒரு நிலை சட்டத்தை முன்னிறுத்தி அவர்கள் தண்டனை வாங்கி கொடுக்கின்ற அந்த கடவுளை நிச்சயமாக அதற்கு இரண்டாவது முன்னேற்ற கழகம் செய்யும். அதற்கு நம்முடைய பொருட்கள் ஆம்சாங் அவர்கள் தன்னுடைய அந்த உரிமை பொருளை நிச்சயமாக அவர்கள் எழுப்பார்கள். அவர் எழுப்புகின்ற அந்த பொருளுக்கு நிச்சயமாக இரண்டாவது முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உறுதியாக அவர் பக்கம் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாநில தலைவர், அதுவும் வந்து ஒரு சமத்துவ தலைவர் என்று போற்றப்படுகின்ற ஒரு கட்சியுடைய ஒரு தலைவருக்கே வந்து இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு என்று சொன்னால் இன்றைக்கு சாதாரண குடிமக்களுடைய நிலைமை எல்லோரும் நினைத்திருப்பார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஒருத்தர் வந்து அவரும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவருடைய தோழமை கட்சியில் இருக்கிறவங்க இன்னும் அவங்க குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை. அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஞ்சா, அதே போன்று மெத்தபெட்டமைன், அதே போன்று போதை வசதிகள் சர்வசாதாரணமாக மாணவர்கள் கூட இன்றைக்கு வந்து பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு வந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நம்முடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டி கட்சியினுடைய தலைவராக சிறப்புடன் பணியாற்றுகின்ற நம்முடைய பிரிவு நகர் தொகுதியினுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்ற நம்முடைய அன்பு சகோதரி திருமதி பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு இன்றைய தினம் தேர்தல் பணிமனை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக திருவிக நகரனுடைய அந்த நிலைமை என்று பார்க்கும்போது திருவிக நகர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே சரி திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. அதாவது தேர்தல் எப்போ வரும், திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் என்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய அந்த முழு எண்ணமும் இருக்கு. காரணம் கடுமையான அளவுக்கு பார்த்தா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய அந்த ஒரு சிறப்பான ஆட்சியும் இந்த மோசமான ஆட்சியும் இப்போ வந்து அவங்க வந்து ஒப்பிட்டு பார்க்காங்க. அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருமதி பொற்கொடி ஆம்சாங்கை பொறுத்தவரை அவருடைய கணவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமாக அளவுக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்து படுகொலை செய்யப்பட்டார் என்பதெல்லாம் தமிழ்நாடு அறியும். எனவே அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த உரிமை குரல் அவர் மூலமாக நசுக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த உரிமை குரலுடைய மறுவடிவாய் நம்முடைய திருமதி பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் இன்றைக்கு அந்த அவர் கணவர் விட்டு சென்ற அந்த பணியை நான் தொடர்வேன் என்று சொல்லி இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே மக்களும் அவர்கள் வந்து சென்ற இடம்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று நீங்கள் மனு தாக்கலுக்கு அவ்வளோ கூட்டம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுமையாக எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு 5000 பேர் கூடி இன்னைக்கு தேர்தல் பணிமனை திறந்து வச்சிருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு மகத்தான வெற்றி வந்து ஒரு நல்ல பிரகாசமாக திருவிக நகரில் தெரிவிக்கிற நிலையிலும் மகத்தான வெற்றியோடு நிச்சயமாக பொற்கொடி பொறுத்தவரை வெற்றி பெற அந்த ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. சார், உங்களை பார்த்தா எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கிறீங்க. திமுக ஒரு சில அமைச்சர்கள் கோபமாக இருக்காங்க. கூட்டணியில உள்ள விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் துரைமுருகன் மேல இருந்து இறக்கி இருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க பொய் எத்தனை தடவை சொல்ல முடியும்? ஒரு தடவை சொன்னா மக்கள் நம்பிட்டாங்க. திரும்ப அதே பொய் சொன்ன மக்கள் நம்புவாங்கள? 5 வருஷம் மோசமான ஆச்சு. இப்போ அவர் போற இடங்கள்ல ஸ்டாலின் போற இடங்களே வரவேற்பு இல்லை, உதயநிதி போற இடங்களே வரவேற்பு இல்லை. அப்புறம் வந்து அவங்க இப்போ இருக்கிற பிரசிடண்ட் அமைச்சர்கள் அவர்கள் போற இடங்கள் மக்களுடைய வரவேற்பு இல்லை. அப்போ மக்களுடைய இப்போ நாங்கள் பாருங்க, இங்கே வரும்போதே ஒரு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பரிப்பு, பூரிப்பு, அதே போல் மகிழ்ச்சி, தெம்பு, தைரியம், அதே போல் வந்து எதிரியை வீழ்த்திடுவோன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை தெரியுது.
ஆனால் அவங்க அது போயிடுச்சு அவங்க கிட்ட. காரணம் தேர போகிறதெல்லாம் தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்க, கோபத்தை அப்படிதான் காட்ட முடியும். அதனால தான் அந்த வித்தியாசம் வந்து இன்னைக்கு ஸ்டாலினே இன்னைக்கு போகிற இடத்துல வரவேற்பு இல்லை எங்கேயும். அந்த மாதிரி வந்து இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வந்து மக்களை பொறுத்தவரையில் வந்து அவங்களுக்கு வரவேற்பு இல்லாதனால அவங்க எரிச்சல் என்ன பண்ணுவாங்க, கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அதை எடுத்துக்க முடியாது. ராயபுரம் தொகுதி களத்தில் எப்படி இருக்கீங்க? திருவிக நகர் கேளு, இது உங்க தொகுதி கேட்கிறேன். திருவிக நகர் பற்றி கேளு. இப்போ அவங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் செதான் சரி, சமூக அதை எந்த தான் போடுவீங்க. அப்புறம் நீ அங்க கேளு. வந்து சமூக நீதி பேசக்கூடிய திமுகவினர் பாத்தீங்கன்னா எப்பவுமே இத்தனை ஜாதிக்கு கொடுத்துருக்கோம், இத்தனை ஜாதிக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவாங்க. இந்த வாட்டி மருத்துவர்கள் பொறியாளர்கள் இது மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர மீனவர்களுக்கு எந்த தொகுதியும் ஒதுக்கப்படல. ராயபுரமா இருந்தாலும் திருவொற்றூரா இருந்தாலும் கொந்தளிச்சு போய் எங்க கட்சியில வந்து மீனவர்களுக்கு 3 பேர் கொடுத்துருக்குறோம். குறிஞ்சிப்பாடி 1, திருவொற்றியூர் 1, அப்புறம் நான் 1 ராயபுரம். திமுகல அமைச்சரும் மீனவர் கிடையாது. சரிதானே? ஒரு அந்த மீன்பிடி தொழில் என்ன, கடற்கரைனா என்ன, கடற்கரை சார்ந்த நெய்தல் நிலத்துல மீனவருடைய அந்த வாழ்க்கை தரம் எப்படி, அதை தாண்டி உள்நாட்டில் போன மீனவர்கள், அதை இப்போ உள்நாட்டில் வசிக்கிற குளம், குட்டை, ஏரிகள், ஆரிகள், அவங்களுடைய வாழ்க்கை தரம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் 5 வருஷம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. மீனவத்துறைக்கு ஒரு மீனவர் சார்ந்த அமைச்சரை போடல. ஆனால் இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கிடைக்கிற கதையா இப்போ என்ன பண்ணாங்க, மொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு மீனவர் கூட சீட் வழங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு மீனவர் சமூகத்தை பொறுத்தவரை கொதிச்சு போயிருக்காங்க. அவரோட வெளிப்பாடு கண்டிப்பாக வந்து தாக்கம் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான ஒரு போக்காக தான் அமையும். திமுக எதிரான வாக்குகளாக தான் நிச்சயமாக அது அமையும். அது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு எப்படி இருக்கு இந்த தொகுதியில் வரவேற்பு? நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ நேற்று வந்தீங்க, நீங்கள் ஒரு வேட்பாளர் வரும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு திரண்டு வந்தாங்க மக்கள். இன்னைக்கு வந்து அலுவலகருக்கு எப்படி திரண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா, ஒரு விசேஷம், கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, கட்சியை தாண்டி எல்லா பொதுமக்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய விசேஷம். அதுவே ஒரு குட் சைன், ஒரு நல்ல சிம்டம், நல்ல சைன், அது ஒரு நல்ல அடையாளம், நல்ல அறிகுறி. அது அறிகுறியை பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான வெற்றி நிச்சயமாக நம்மளுடைய அன்பு சகோதரி பெற்றோர் பெறுவாங்க. அங்க மேல கொஸ்டின் கேட்க சொல்றாங்க. வில்லிவாக்கம் தொகுதியில சபரீசனுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அங்க வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு பூத் கமிட்டி மீட்டிங் பண்றாரு ஸ்டாலின் மருமகன் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு டிவிக்கு. அது குடும்ப அரசியல் தானேப்பா. எத்தனை பேர் அது சிஎம் ஒன்னு நினைச்சிங்களா? ஸ்டாலின் ஒரு சிஎம், உதயநிதி வந்து டெப்டி சிஎம், அதோட சிஎம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய மனைவி துர்கா, அவங்க ஒரு சிஎம். அப்புறம் மருமகன் ஒரு சிஎம், மருமகனோட ஒய்ஃபு அவங்க ஒரு சிஎம். இப்படி 5-6 சிஎம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து அடுக்கும். அதனால் அது ஒரு குடும்ப ஆட்சிக்கு ஒரு குடும்பம் மட்டுமே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை சூறையடித்து கொள்ளையடித்து அதன் மூலம் வளம் குளித்து அந்த குடும்ப ஆட்சி ஒழியணும். அதான் வந்து இலக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா என்டிஏ கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு? மக்களுடைய கருத்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆதரவு எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க சார்? நீங்க பாருங்க, ஆதரவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு சரித்திரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று கோட்டைக்கு செல்லும். திமுக வீட்டுக்கு செல்லும். திமுக வீட்டுக்கு செல்லும். போதுமா? டெய்லி உங்களை பார்க்கணும்ல, ஒரே நாள் எல்லாம் கேள்வி கிட்ட எப்படி? வா, அங்க வச்சுக்கலாம். வா.